எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் தங்குவதாகும். புகழ்பெற்ற பிஎஸ்ஏ அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் மாநாடு நிகழ்த்த இந்த சமூக நல்லிணக்க கருத்தரங்கம் மற்றும் அறிவாற்றல் கண்காட்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள அல்ஹாஜ் அஷ்ரப் அப்துல் ரஹ்மான் புகாரி தாளாளர் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரி அவர்களே, புகழ்பெற்ற கசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களே, பதிவாளர் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மௌலானா முனைவர் BS சையது மசூத் ஜமாலி அவர்களே, இங்கு கருத்துரை வழங்க வருகை புரிந்துள்ள மௌலானா KM இல்யாஸ் ரியாஜி அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கின்ற முனைவர் அப்துல் சமத் நத்வி அவர்களே, இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்துள்ள மௌலானா முனைவர் அப்துல் ஹை ஹசனி நத்வி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சான்றோர் பெருமக்களே, உலமா பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, அன்பிற்கினிய மாணவ மாணவியரே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாய நல்லிணக்கம், அதன் தேவை, இன்றைய சூழ்நிலையில் அதன் தேவை என்பதை பற்றி நாம் சில நேரம் உரையாடுவதற்காக இங்கு ஜமால் முகமது கல்லூரியில் இருந்து நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். புகழ்பெற்ற இந்த கசன் பல்கலைக்கழகம் நமது மறைந்த அல்ஹாஜ் BS அப்துல் ரஹ்மான் அவர்களால் நிறுவப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. இதற்கு துணைவேந்தராக இங்கு இருக்கக்கூடிய செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நமது துணைவேந்தர் மாண்பமை முனைவர் முருகேசன் அவர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் சமுதாய நல்லிணக்கத்திற்கு ஒரு முதன்மையான எடுத்துக்காட்டு. அதே போல புகழ்பெற்ற 75 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவப்பட்ட திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி என்பது இருபெரும் இஸ்லாமிய வள்ளல் பெருந்தகைகளால் ஆரம்பிக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இக்கல்லூரியில் முதல்வராக மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நான் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் இதுதான் சமூக நல்லிணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆரம்ப காலம் முதலே நமது நாட்டில் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு சாதி அமைப்புகள் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது அறிமுக உரையில் வரவேற்புரையில் சொன்னது போல வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பதை போற்றும் விதமாக நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் ஆங்காங்கு நிகழக்கூடிய சில சம்பவங்களால் இந்த மத நல்லிணக்கத்தின் தேவை என்பதை உணர்த்துவதற்காக இது போன்ற கருத்தரங்குகள், மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அது போதிப்பது நன்மையை மட்டும்தான். எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் தீமையை போதிப்பது இல்லை. பச்சைமா மலை போல் மேடி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரர் ஏறி ஆயிரம் கொழுந்தே எண்ணம் என்ற வைணவ பாடலாக இருந்தாலும் சரி, ஆழ்வார் பாசுரங்களாக இருந்தாலும் சரி,
உற்றாரை யான் வேண்டேன், பேர் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்று சொல்லக்கூடிய சைவ சமய சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து கொடுத்த இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த நமது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் போற்றக்கூடியது மனிதத்தை மட்டும்தான். இது எந்த விதமான அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஒரு சகோதரனோ சகோதரியோ கோயிலுக்கு செல்லும் பொழுது அது அந்த மகனோ மகளோ சகோதரனோ சகோதரியோ இந்துவாக கருதப்படுகின்றான். ஒரு சகோதரன் பள்ளிவாசலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமியனாக கருதப்படுகின்றான். ஒரு சகோதரன் தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது கிறிஸ்தவராக அவன் அறியப்படுகின்றான். மற்றபடி மற்ற நேரங்களில் இந்த சமுதாயத்தை சார்ந்து சமுதாயத்தோடு இணக்கமாக வாழ்கின்ற பொழுது மனிதன் என்ற ஒரே சொல் மூலமாகத்தான் அறியப்படுகின்றான் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இதில் ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு அருகாமையில் உள்ள காஞ்சிபுரம் என்பது நமக்கு தெரியும். காஞ்சிபுரத்தில் கோயில் யானை, காஞ்சிபுர கோயிலில் உள்ள யானை என்பது வாங்கப்பட்டு அதற்கு வடகலை நாமம் போடுவதா அல்லது தென்கலை நாமம் போடுவதா என்று இரு தரப்பினரிடையே ஒரு மோதல் ஏற்பட்டது, வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. இறுதியில் வாதங்கள் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விவாதங்கள் நடைபெற்று பல்வேறு வாய்தாக்கள் மேல் வாய்தாக்கள் வாங்கி நிலுவையில் அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டு வந்தன. இந்த நிலையில் அந்த யானையானது ஒரு நாள் சங்கிலியை அறுத்துக் கொண்டு ஓடிவிட்டது. நிகழ்ந்த சம்பவம், சங்கிலியை அறுத்துக் கொண்டு ஓடிவிட்டது. அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சொன்னார்கள், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, ஆதலால் சங்கிலியை அறுத்துக் கொண்டு ஓடிவிட்டது என்று சொன்னார். காவிய கவிஞர் வாலி என்பவர் தமது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த நிகழ்வை குறிப்பிட்டு யானைக்கு மதம் பிடித்து ஓடிவிட்டது என்று சொன்னார்கள். யானைக்கு மதம் பிடிக்கவில்லை, அதனால் ஓடிவிட்டது. அதுதான் உண்மை. அது எந்த மதத்தால் எந்த கோயிலில் இருந்ததோ யானைக்கு அந்த மதம் பிடிக்கவில்லை. ஆகவே அந்த கோயிலை விட்டு சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடிவிட்டது என்று தனது புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அதே போல பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு இருந்த காஞ்சி பெரியவர், மகா பெரியவர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர், இப்பொழுது மறைந்துவிட்டார். பெரிய சங்கராச்சாரியார் என்பவர் பல இடங்களுக்கு சென்று பல போதனைகளை நடத்தியவர், அனைவராலும் மகா பெரியவர் என்று அறியப்பட்டவர். அவரை ஒரு முறை பல்லக்கில் வைத்து அவரது சீடர்கள் அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஒரு இடத்திற்கு சென்றவுடன் அவர் பல்லக்கை இறக்க சொல்லி ஒரு வீட்டில் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தனது சீடர்களிடம் அவர் சொன்னார், இந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் உள்ளது என்று சொன்னார். அங்கிருந்த கிராம மக்கள் சொன்னார்கள், இந்த ஊரில் சிவன் கோயில் என்பது இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக அவரிடம் சொன்னார். இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த பகுதியில் வாழ்ந்த திரு லத்தீப் என்பவர், லத்தீபா என்பவர் சங்கராச்சாரியரிடம் ஓடி வந்து ஒரு வாழைப்பழ சீப்பை அவருக்கு காணிக்கையாக கொடுத்து, இந்த கிராமத்தில் நான் வசித்து வருகின்றேன், எனது பெயர் லத்தீபா, எனது மனைவி பெயர் மெஹருனிசா, நாங்கள் இருவரும் ஒரு பெட்டிக்கடை நடத்தி எங்கள் வாழ்வை நடத்தி கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, அது சில காலங்களுக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டது. நாங்கள் இருவர் மட்டும்தான் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு 3 காரை நிலம் உள்ளது. அதை பயிர் செய்வதற்காக நான் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்திற்கு சென்று அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது மண் வெட்டியில் ஒரு இது தட்டுப்பட்டது, ஒரு பொருள் தட்டுப்பட்டது.
அதை எடுத்து பார்த்த பொழுது அது ஒரு சிவலிங்கம். உடனே அதை அப்படியே மண்ணுக்குள் மூடி வைத்துவிட்டு இதை யாரிடம் சொல்வது என்பதை எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சிவன் சொத்து குலநாசம் என்பது எமது தந்தையார் அந்த காலத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எனது நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வசதி போல எனது நிலத்தில் நீங்கள் ஒரு மசூதியோ உங்களுக்கு ஏற்ப ஒரு சிவன் கோயிலை கட்டிக் கொள்ளுங்கள் என்று லத்தீபாய் சங்கராச்சாரியாரிடம் சொன்னார். அப்பொழுது அவர் நெகிழ்ந்து போய், மகா பெரியவர் நெகிழ்ந்து போய் தனது சீடர்களிடம், என்னை மகா பெரியவா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு வந்திருக்கிற லத்தீபாய் தான் மகா பெரியவர். ஆகவே அவரை நாம் போற்ற வேண்டும் என்று சொன்னார். இதுதான் சமூக நல்லிணக்கம். மட்டுமல்லாது அவரிடம் மகா பெரியவர் கேட்டார், நீங்கள் ஹஜ் பயணம் சென்றிருக்கிறீர்களா, மெக்காவிற்கு சென்றிருக்கிறீர்களா, உங்கள் கடமைகளில் முக்கியமான கடமை ஆயிற்று என்று மகா பெரியவர் அந்த லத்தீபாயிடம் கேட்ட பொழுது, எங்களுக்கு மெக்கா செல்வதற்கு எங்களுக்கு இன்னும் இறைவன் அழைப்பு கொடுக்கவில்லை, இன்னும் அதற்கேற்ற வசதியை இறைவன் எங்களுக்கு கொடுக்கவில்லை, அதற்காக இறைவன் அழைப்புக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம், எங்களுக்கு வசதி வந்த பொழுது கண்டிப்பாக நாங்கள் செல்வோம் என்று சொன்ன பொழுது, அந்த பகுதியில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு விதவை பிராமண பெண்மணி தனது கையில் அணிந்திருந்த 2 வளைகளையும் கலட்டி பெரியவரிடம் கொடுத்து, மகா பெரியவரிடம் கொடுத்து, இதை லத்தீபாவிடம் கொடுத்து அவர் பயண செலவுக்கு வைத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, இதுதான் நமது சமூகத்தில் உள்ள சமுதாய நல்லிணக்கம். இது நான் கதையாக சொல்லவில்லை, இது நிகழ்ந்த சம்பவம். நமது அருகில் உள்ள ஒரு கிராமத்தில், காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது பதிவாளர் அவர்கள் சொன்னது போல, அறிமுக உரையில் துணைமுகம் நமது ஆலோசகர் சொன்னது போல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, உங்கள் மார்க்கம் உங்களது, எங்களது மார்க்கம் எங்களது. இருந்த போதிலும் நாம் சகோதர சகோதரிகளாகத்தான் இந்த உலகில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலம் முதல், உலகம் உண்டானது முதல், ஆதமின் வழித்தோன்றர்களாக நாம் ஒவ்வொருவரும் இறைவரின் திருவருளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை போல, ஒருவர் மற்றவருடைய மதத்தை போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும். அதுதான் மத நல்லிணக்கம். ஒவ்வொரு மதம் போற்றுகிறது மனிதத்தை மட்டும்தான் போற்றுகிறது. மதம் என்பது, ஒவ்வொரு மதமும் சொல்லுவது, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு மனிதன் மிருகம் போல் வாழ்வதற்கு எந்த மதமும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அதற்கே உரிய பாணியில் கொள்கைகளை வகுத்து, சித்தாந்தங்களை வகுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றது. அதை ஒவ்வொருவரும் பின்பற்றி வாழ்ந்தால் சமூக நல்லிணத்திற்கு எந்த விதமான ஒரு கேடும் வருவதில்லை. ஒருவர் அறுவை சிகிச்சையின் போது இரத்த தானம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு அந்த மனிதனுக்கு எந்த விதமான ரத்தம், ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், எந்த விதமான ரத்தம் என்றுதான் கேட்க வேண்டுகிறார்கள் சொன்னால், அப்படிதான் ஒவ்வொரு நோயாளிக்கும் அந்த இரத்த தேவையை வெளிப்படுத்துகிறார்கள். 2 பாட்டில், 2 யூனிட் A+ or B+ குரூப் ரத்தம் தேவைப்படுகிறது, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு பாட்டில் கிறிஸ்தவ ரத்தம் வேண்டும், 2 பாட்டில் இஸ்லாமிய ரத்தம் வேண்டும், 3 பாட்டில் இந்து ரத்தம் வேண்டும் என்று எந்த மருந்தகத்திலும் கேட்பதில்லை. அதே போல நோயாளிக்கு செலுத்தப்படுகிற ரத்தமானது எந்த குரூப் ரத்தம் என்பதால் செலுத்தப்படுகிறதே ஒழிய எந்த மதத்தையோ மார்க்கத்தையோ சேர்ந்து அந்த ரத்தமானது செலுத்தப்படுவதில்லை. அதே போல இப்பொழுது திருச்சியில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விபத்தில் சிக்கி ஒரு இளைஞன் உயிரிழந்த பொழுது, மூளைச்சாவு அடைந்த பொழுது, அவனுடைய உறுப்பு தானங்கள் பல்வேறு நபர்களுக்கு, கண் முதல் இருதயம் வரை, சிறுநீரகம் வரை, பல்வேறு மதத்தவருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த இளைஞனோடு பெற்றோர்கள் மூலமாக பிரித்து கொடுக்கப்பட்டு, அந்த இளைஞன் பல்வேறு மதத்தை சார்ந்த
சகோதர சகோதரிகள் மூலமாக இன்றும் இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதுதான் சமூக நல்லிணக்கத்தை போற்றி பார்க்கக்கூடிய ஒரு செயலாக அமைகின்றது. சவுதி அரேபியாவிலிருந்து பெட்ரோல் வருகிறது என்பதற்காக எந்த ஒரு முஸ்லிம் அல்லாதவர்களும் பெட்ரோலை பயன்படுத்தாமல் இல்லை. கறிகடை பாய் வைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் கறி வாங்காமல் இருப்பதில்லை. பாய் கடை பிரியாணியை தான் அனைத்து மதங்களும் அனைத்து மதத்தவரும் விரும்பி உண்ணுகிறார். ஆகவே மதமோ அல்லது சாதி அமைப்புகளோ நமது ஒற்றுமைக்கு தடையாக இருப்பதில்லை. எது தடையாக இருக்கிறது? நம்மை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை கூடிய சில அரசியல் அமைப்புகள் அடிக்கோடிட்டு சொல்கின்றேன், எல்லா அரசியல் அமைப்புகளும் இல்லை. சில அரசியல் அமைப்புகள், சில அரசியல்வாதிகள் பிரித்தாளும் சூழ்நிலைக்காக மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைத்து செயல்படுகின்றார்கள். அதை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருமுறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பொழுது, சகாக்களுடன் இருந்த பொழுது, ஒரு பள்ளிவாசலில் மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர் வந்து பொது செய்கின்ற இடத்தில் ஒரு அசுத்தத்தை செய்துவிட்டு போய்விட்டிருந்தார். அவருடைய சகாபாக்கள் அவரிடம் வந்து மிகுந்த கோபப்பட்டு, இது போன்ற ஒரு காரியத்தை இந்த மனிதர் செய்துவிட்டு இருக்கின்றார், இவரை நாம் சும்மா விடக்கூடாது, ஆகவே அவரை பழிவாங்க வேண்டும் என்று அவரிடம் சொன்ன பொழுது ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை மன்னித்து விடுங்கள், அவர் தெரியாமல் செய்திருக்கிறார் என்று சொன்னார். இது மாற்று மதத்தினரையும் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திருந்துவதற்காக உள்ள முறை. அதே போல பல்வேறு எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சகாக்களோடு நடந்து செல்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கின்ற பொழுது மாடியிலிருந்து ஒரு பெண்மணி ஆனவள் வேண்டுமென்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற பொழுது குப்பையை அவர் தலையில் கொண்டுவார். ஒவ்வொரு நாளும் இது நிகழக்கூடிய சம்பவம். முதல் நாள் கொட்டினால், 2 நாள் கொட்டினால், இது போன்று இது வாடிக்கையாக நடக்கக்கூடிய சம்பவம். ஒரு நாள் அந்த இடத்தை, அந்த வீட்டை கடந்து செல்கின்ற பொழுது அவர் மேல் குப்பை கொட்டவில்லை. இருந்தாலும் அவர் கடந்து சென்று விடுகின்றார். 2வது நாளும் கடந்து செல்கின்ற பொழுது குப்பை கொட்டவில்லை, கடந்து செல்ல விடுகின்றார். 3வது நாள் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்த பொழுது குப்பை கொட்டப்படவில்லை என்று தெரிந்தவுடன் தனது சகாபாக்களிடம் அவர் கேட்கின்றார், இங்கு ஒரு பெண்மணி வந்து இங்கு குப்பை கொட்டுவார், சரியாக அவர் குப்பை கொட்டுகின்ற நேரத்தில் நாம் அந்த இடத்தை கடந்து செல்வோம், என் மேல் உங்கள் மேல் அவர் குப்பை கொட்டுகிறார் என்று சொல்லவில்லை. அவர் குப்பை கொட்டுகின்ற நேரத்தில் நாம் அந்த இடத்தை கடந்து செல்கிறோம். ஆனால் இந்த பெண்மணி 3 நாட்களாக குப்பை கொட்டவில்லை, என்னவென்று தெரியவில்லை என்று சொன்ன பொழுது ஒரு சகாபா அவரிடம் சொல்லுகிறார், அந்த பெண்மணி உடல் நலிவுற்று படுத்த படுக்கையில் இருக்கின்றார், அதற்காக குப்பை கொட்டவில்லை என்று சொன்ன பொழுது மாடி ஏறி சென்று அந்த பெண்மணியை சந்தித்து உடல்நலம் விசாரித்து அவருக்காக பிரார்த்தனை செய்து, நீங்கள் ஒவ்வொரு நாளும் குப்பை கொட்டுகிற பொழுது நாங்கள் அந்த இடத்தை கடந்து சென்று வந்துள்ளோம் என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே அந்த பெண்மணி உள்ளம் நிகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மன்னிப்பு கேட்டார். நீங்கள் கடந்து போகிற பொழுது வேண்டும் என்றே தான் நான் குப்பை கொட்டினேன், உங்கள் மீது உள்ள, உங்கள் போதனைகளின் மீது உள்ள கோபத்தினால் நான் உங்கள் மீது குப்பையை கொட்டினேன். இப்பொழுதுதான் தெரிகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய உன்னதமான நபி என்று இப்பொழுதுதான் நான் தெரிய வருகின்றேன். கண்டிப்பாக உங்களது மார்க்கத்தில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மனமாறி சென்றவர் தான் அந்த பெண்மணி. இதுதான் சமூக நல்லிணக்கம். அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டையும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விடுகின்றேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் தனது சகாபாக்களிடம் அமர்ந்திருந்த பொழுது ஒரு பெண்மணியானவள் ஒரு கூடையில் திராட்சை பழங்களை கொண்டு வந்து நபிகள் நாயகத்திடம் காணிக்கையாக கொடுக்கின்றார். இது எனது தோட்டத்தில் விளைந்தது, இதை நீங்கள் உண்ண வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டு அந்த கூடையை கொடுத்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார்.
அருமையான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பழமாக எடுத்து சாப்பிடுகிறார். முதல் பழத்தை சாப்பிடுகிறார், இரண்டாவது பழத்தை சாப்பிடுகிறார், மூணாவது பழத்தை சாப்பிடுகிறார். ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டு விட்டு கூடையை முழுவதும் காலி செய்து விட்டார். வெறும் கூடை ஆகிவிட்டது. அவருடைய சகாபாக்கள் அவரிடம் கேட்கிறார்கள், அந்த பெண்மணி கூடை நிறைய திராட்சை பழங்களை கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்தார்கள், நீங்கள் ஒவ்வொரு பழமாக எங்கள் முன் சாப்பிட்டீர்கள், அதற்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும், அந்த காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், முதல் பழத்தை எடுத்து சாப்பிட்டேன், புளிப்பு அதிகமாக இருந்தது, அது சாப்பிடுவதற்கு உகந்த பழமாக இல்லை. சரி, அடுத்த பழத்தை எடுத்து சாப்பிடுவோம் என்று சாப்பிட்டேன், அதுவும் அதே நிலையில் தான் இருந்தது. ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டேன், எனக்கு கொட்டுவதற்கு மனம் வரவில்லை. கொட்டினால் அந்த பெண்மணி இந்த இடத்தை கடந்து போகும் பொழுது நாம் கொடுத்த பழத்தை கொட்டிவிட்டாரே என்று அந்த பெண்மணியின் மனது காயப்படும், அதை நான் விரும்பவில்லை. அதே போல இந்த பழத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொடுத்தால் நீங்கள் அந்த பெண்மணியை கட்டாயமாக திட்டுவீர்கள், அதற்கும் நீங்கள் அந்த பெண்மணியை திட்டுவதற்கு நான் காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் அவ்வளத்தையும் நபிகளை சாப்பிட்டு விட்டார் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அதற்காகத்தான் நான் சாப்பிட்டேன் என்று சொன்ன பொழுது உள்ளபடியே அனைவரும் உள்ளம் நெகிழ்ந்தனர். இதே போல மற்றொரு முறை அவர் தனது சகாபாக்களிடம் அமர்ந்திருந்த பொழுது அதன் வழியாக ஒரு இறுதி யாத்திரை கடந்து சென்றது. அது ஒரு யூதருடைய பிரேதம் கடந்து செல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தார். சகாபாக்கள் அவரிடம் கேட்டனர், பார்க்கும் பொழுதே தெரிகிறதே இது ஒரு யூதருடைய பிரேதம் செல்லுகிறது, இதற்கு எதற்கு நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுவார், அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள், அவர் மரணித்து விட்டார், இறைவனிடம் செல்கிறார், அது மட்டுமல்ல அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நாம் பிரார்த்தனை செய்து அவருடைய பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுந்து நின்றேன், நீங்களும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் சமூக நல்லிணக்கத்தின் தேவை. இது போன்ற பல்வேறு சமுதாய சேவைகள், சமுதாய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மாற்றத்தை கொடுத்தவர் தான் நமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு முறை கலிலேயா நாட்டிற்கு சென்ற பொழுது அங்கு சிக்கார் என்ற ஒரு கிராமத்திற்கு சென்று மதிய வேளையில் சென்ற பொழுது உணவிற்காக தனது சீடர்களை அனுப்பி ஏதாவது வாங்கி கொண்டு வாருங்கள் உணவிற்கு என்று சொன்ன பொழுது அவர்கள் சீடர்கள் பல்வேறு திசைகளிலும் சென்று உணவிற்காக ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது அவருக்கு தாகம் அதிகரித்ததால் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை எடுத்து பருக வேண்டும் என்று இருந்தது, அதற்குரிய ஏற்பாடுகள் இல்லை. அந்த வழியாக வந்த ஒரு சமாரிய பெண், சமாரிய பெண்களுக்கும் இயேசு கிறிஸ்து சார்ந்திருந்த யூத சமுதாயத்திற்கும் பல்வேறு வேற்றுமைகள் இருந்தன. இருந்த போதிலும் அந்த சமாரிய பெண்ணிடம் நான் தண்ணீர் அருக வேண்டும் என்று கேட்டு அந்த பெண்ணிடம் தண்ணீர் அருந்தி தண்ணீர் வாங்கி அருந்தியவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்மை நாம் யார் வழியாக யாரை போற்றும் விதமாக நமது வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் அனைவருமே சமுதாய நல்லிணக்கத்திற்காக போராடியவர்கள், சமுதாய நல்லிணக்கத்திற்கு நமக்கு விட்டு சென்றவர்கள். அதே போல இன்னொரு ஒரு உவமையையும் அவர் தனது சீடர்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஒரு சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவருக்கு விபத்து ஏற்படுகிறது. அதை பார்த்த ஒருவர் பார்த்தும் பார்க்காமலும் சென்று விடுகின்றார். மற்றவர் போகின்றார், ஒரு குருவானவர், அவர் கோவிலுக்கு செல்கின்றார், பூஜை நடத்துவதற்காக, திருப்பலி நடத்துவதற்காக அந்த இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது அந்த விபத்தில் காயப்பட்டு குற்றுயிரும் கொலையுமாக கடந்த ஒரு மனிதரை பார்த்துவிட்டு அவருக்கு உதவி செய்யாமல் நாம் இறைவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கு நேரமாகிவிடும் என்று அவரை கவனிக்காமல் சென்று விடுகின்றார். மூன்றாவதாக அங்கு ஒரு சமாரியன் வருகின்றார். குதிரையில் வருகிற பொழுது இறங்கி அவரை அழைத்து சென்று ஒரு
சாவடிக்கு அவரை அழைத்து சென்று அங்கு பண உதவிகளை கொடுத்து இவருக்கு முதலீடு செய்யுங்கள், இவருக்கு வேண்டிய உணவு கொடுங்கள், நான் அருகில் உள்ள ஒரு ஊருக்கு செல்கின்றேன், தேவைப்படுமானால் திரும்பி வரும் பொழுது மீத தொகையையும் இவருக்கு கொடுக்கின்றேன் என்று சொன்ன பொழுதுதான் அவர்தான் உண்மையான மனிதர். இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு காரியத்தை செய்த மனிதர் இந்த மூவரில் இந்த சமாரியர் தான். அதற்காகத்தான் நான் ஒவ்வொரு முறையும் நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற பொழுது இஸ் a குட் சமாரிட்டன் அப்படின்னு நாம் ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கின்றோம். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நம்மால் கோடிட்டு காட்ட முடியும். குறிப்பாக நமது இந்திய சமுதாயத்தில் பல்வேறு பண்டிகைகளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அது ரம்ஜானாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி, அல்லது தீபாவளி திருநாளாக இருந்தாலும் சரி, எதற்காக நாம் பெரும்பாலும் பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம்? மதத்தை தாண்டி நம்மை சுற்றியுள்ள சகோதர சகோதரிகளோடு அதன் பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு எய்த்த வீடு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீடு. ரம்ஜானுக்கு கண்டிப்பாக எங்கள் அனைவரையும் அழைத்து அவர்கள் பிரியாணி கொடுப்பார். அதே போல கிறிஸ்துமஸ் சமயத்தில் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு கேக் மற்றும் அனைத்து விதமான பலகாரங்களையும் அவர்களுக்கு நாம் அளிப்போம். பக்கத்தில் வீடு ஒரு இந்து சகோதரருடைய வீடு. தீபாவளி திருநாள் அன்று, தீமையை வெற்றி கொண்ட நாள் அன்று அவர்கள் நம்ம வீட்டிற்கு வந்து பல்வேறு விதமான நட்புறவோடு ஒரு சகோதர உணர்வோடு நமது வீட்டிற்கு வந்து பல்வேறு பலகாரங்களை பகிர்ந்து கொள்வார். இது எங்கள் வீட்டில் மட்டுமல்ல, நாங்கள் வாழ்கின்ற ஒரு இடத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் உலகெங்கும் வாழும் இந்தியர்கள் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இன்றும் அந்த நல்லிணக்கம் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது. அதையும் நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு பேதமும் இல்லை, நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வேற்றுமை கருத்துக்களோ இல்லை. அப்படி நம்மிடத்தில் விலக்கிய வருபவர்கள் அரசியலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் புறம் தள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சமீபத்தில் ஒரு புத்தகத்தில் நான் படித்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சி, இங்கு அருகில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் சாத்வாச்சாறு என்ற ஒரு சிறிய ஒரு சிற்றூர் உள்ளது. வேலூர்ல இருந்து ஏறக்குறைய ஒரு கிராமப்புறமான ஒரு இடம் சாத்துவாச்சேரி. அது ஒரு புறநகர் பகுதி. அங்கு இஸ்மாயில் ஷெரீப் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தனது பணிகளை செய்து முடித்த பிறகு அந்த ஊரில் யாராவது வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டால் தனது வீட்டில் சமையல் செய்து அந்த வீட்டிற்கு சென்று வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உணவை பரிமாறி, அதன் மூலம் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி. இறந்த வீட்டிற்கு உணவு பரிமாறுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில் அவர் எந்த வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டாலும் அந்த வீட்டிற்கு சென்று உணவு பரிமாறக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். அது எந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி. ஒரு நாள் அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பிராமணர் வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டு விட்டது. அவர் நினைத்தார், நாம் நமது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய இந்த பாத்திரங்களை பயன்படுத்தி நாம் உணவு தயாரித்தால் அந்த வீட்டிற்கு வந்தவர்கள் சாப்பிடுவார்களோ சாப்பிட மாட்டார்களோ என்று நினைத்து வெளியில் சென்று புதிதாக வாடகைக்கு பாத்திரங்களை வாங்கி தனது வீட்டில் வெஜிடேரியன் உணவு தயார் செய்து அந்த உணவை கொண்டு போய் அந்த பிராமணர் வீட்டிற்கு சென்று பரிமாறிவிட்டு வந்தார். இதை அனைவரும் போற்றினார்கள், வாழ்த்தினார்கள். சில காலத்திற்கு பிறகு, ஒரு 6 மாதத்திற்கு பிறகு இறைவன் அழைப்பால் அவரும் இறந்து விடுகின்றார். அவர் இறந்த பிறகு அந்த பகுதியில் உள்ள அனைவரும் உணவு சமைத்து அவரது வீட்டிற்கு சென்று அவர்கள் வந்திருந்தவர்களுக்கு, வெளியூரில் இருந்து வந்திருந்தவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்தார். இது வரலாற்று நிகழ்வு. அவரது பெயர் இஸ்மாயில் ஷெரீப் என்பது. இதுதான் சமூக நல்லிணக்கம். மீண்டும் சொல்கின்றேன், நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு வேற்றுமையோ எந்த விதமான ஒரு
காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. அடுத்தபடியாக இங்கு இந்த மத நல்லிணக்கத்தை போற்றி பாதுகாக்க பல்வேறு நிலைகளில் பாடுபட்டு தனது உடல் உழைப்பையும் பொருள் உதவியையும் கொடுத்தவர்கள் பல்வேறு தலைவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜமால் முகமது கல்லூரியை நிறுவிய ஆதி ஜனாப் ஜமால் முகமது சாஹிப் அவர்களும் காஜாமியான் ராவுத்தர் அவர்கள். சமூக நல்லிணக்கத்தை பேணி காத்தவர்கள், இந்திய சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக போராடியவர்கள், மகாத்மா காந்தி கிலாபத் இயக்கத்திற்காக நிதி திரட்டிய பொழுது நிரப்பப்படாத காசோலியை கொடுத்தவர் சென்னையை சேர்ந்த எங்கள் கல்லூரி நிறுவனர் ஜமால் முகமது சாஹிப் அவர்கள். அதே போல நமது உப்பு சத்தியாகிரகம் என்பதை காந்தியடிகள் முன்னெடுத்த பொழுது அங்கு தமிழ்நாட்டில் இதே உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கதர் ஆடைகளை உற்பத்தி செய்து, கதர் நிறுவனத்தை ஆரம்பித்து கதர் ஆடைகளை உற்பத்தி செய்து அனைவருக்கும் கதர் ஆடைகளை இலவசமாக வழங்கி அனைத்து உதவிகளும், அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் சென்ற அனைத்து உதவிகளையும் அவர்களுக்கு வழங்கியவர் அங்கு திருச்சியில் இருந்த மற்றொரு கல்வி நிறுவனர் நமது காஜாமியான் ராவுத்தர் அவர்கள். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த கல்லூரியை ஆரம்பித்தார்களோ அந்த சமுதாய நல்லிணக்கத்தோடு அவர்கள் நோக்கத்தில் இருந்து எள்ளளவும் பிறளாமல் முனையளவும் விலகாமல் இன்றளவும் அதே சமூக நல்லிணக்கத்தோடு நமது கல்லூரி செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது. அதே போல 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறுவப்பட்ட இந்த கிரசன்ட் பல்கலைக்கழகம் என்பது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் பல்வேறு கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்ட நமது நிறுவனர் அவர்களை பற்றி சொன்னார்கள். சமுதாய நல்லிணக்கத்தோடு ஒரு செக்யூலரிசம் என்பது நமது இந்த வளாகத்தில் நிறுவப்பட வேண்டும், தொடர்ந்து செயலாக்கப்பட வேண்டும். இது போன்ற தலைவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அதே போல மகாத்மா காந்தியடிகள், நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் விடுதலை போராட்டத்தின் போது பல்வேறு சமுதாய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் பேரியக்கத்தில் அவர் பாடுபட்டார். விடுதலையின் பொழுது 1947ஆம் ஆண்டு கால்கட்டா என்பது பெரிய கலவரம் நிகழப்பட்டது. அந்த கால்கட்டாவில் பல்வேறு இந்து முஸ்லிம் ஒற்றுமையின்மையின் காரணமாக பல்வேறு பலிகள் நடந்தன. அதற்காக அங்கு சென்று உண்ணாவிரதம் இருந்து பசிப்போர் நிகழ்த்தி அந்த கலவரத்தை நார்மல் நமது கட்டுக்கு கொண்டு வந்து சமுதாய ஒற்றுமையை நிறுவியவர் நமது மகாத்மா காந்தியடிகள். நமது மாமனிதர் APJ அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் முதல், அவர் பிறந்தது ராமேஸ்வரம், பிறந்த நாள் முதல் இறுதி வரை அவர் பயணித்தது இஸ்லாமியர்களோடு அல்ல, இந்து சமுதாயத்தினரிடையும் கிறிஸ்தவ சமுதாயத்தினர் சகோதர சகோதரிகளிடம்தான் இறுதி வரை தனது வாழ்நாளை செலவிட்டார். அவரது வாழ்க்கை அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. நெல்சன் மண்டேலா தெற்காப்பிய ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர், விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர், கருப்பின மக்களுக்காகவும் மற்றும் வெள்ளையர்களுக்கு இடையே நடைபெற்ற பல்வேறு கலவரங்களை அடக்கியவர், அமைதி முறையில் போராடியவர், 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். இறுதியில் அவர் சொன்னார், நாம் ஒருவரை ஒருவர் மத அடிப்படையில் பகைப்பது இல்லை, நாம் அனைவரும் சகோதரர்களே என்று உன்னத ஒரு நோக்கத்தோடு நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக செயல்பட்டார். அதே போல மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், நமது சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி மந்திரி, கல்வி அமைச்சர். அதே போல அன்னை தெரசா மத எல்லைகளை கடந்து சேவை ஆற்றியவர். ஏழை அடித்தள மக்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக பல்வேறு மருத்துவமனைகளை நிறுவி அவர்களோடு பயணித்து அவர்களோடு தனது நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு சேவை செய்து வந்தவர். அவர் சொல்லும் பொழுது, நான் இறை வழியில் மட்டும் செல்லவில்லை, மனித நேயத்தையும் கடைபிடிக்கின்றேன் என்று சொன்னார். இது போல பல்வேறு மனிதர்களை, மனிதர்களை நம்மால் சொல்ல முடியும். இவர்கள் அனைவருக்கும்
நாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாலும் கூட இன்றைய சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய சூழலில் நாம் அனைவரும் கட்டுண்டு இருப்பது சமூக ஊடகங்கள் வாயிலாக. அது பேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, எக்ஸாக இருந்தாலும் சரி, ட்விட்டராக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் அதில் குறிப்பிட்டுள்ள அதில் வரக்கூடிய செய்திகளை அப்படியே நம்பிவிடுகின்றோம். குறிப்பாக இளைய தலைமையினாக நீங்கள் மாணவ மாணவியர் அதில் வரக்கூடிய செய்திகளை முழுமையாக நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம். அதில் வரக்கூடிய செய்திகள் உண்மையா இல்லையா என்பதை தீர்மானிக்காமல், ஆய்ந்து அறியாமல் அதற்குரிய விளைவுகளை நாம் மேற்கொள்கின்றோம். ஆகவே சமுதாய ஊடகங்களை, சமூக ஊடகங்களை நாம் கையாளும் பொழுது எச்சரிக்கையாக கையாள வேண்டும். அதில் வரக்கூடிய செய்திகளை உண்மை தன்மையை ஆராய்ந்து அது உண்மையான செய்திகளா என்பதை ஆய்ந்து அறிந்து நாம் நமது செயல்களில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக நமது அறிமுக உரையில் சொன்னது போல, உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு. எந்த மதத்திலே நாம் இருந்தாலும் சரி, மனிதத்தை போற்ற வேண்டும். பிற சமூகத்தை, மாற்று மதத்தினரை சேர்ந்தவர்களை நம்மை நாம் எந்த அளவுக்கு மதிக்கின்றோமோ அதே அளவில் மற்றவர்களையும் மதிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம். நம்மை பிரித்தாடுபவர்கள் அரசியல்வாதி, அரசியல் தலைவர். ஆகவே மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பது உணர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்திற்கும் மேலாக நமக்கு தேவைப்படுவது கல்வி. கல்வி ஒன்றுதான் நமது சிந்தனைகளுக்கு விடிவிலக்காக அமைகின்றது. செல்வர்களுக்கு அது ஒரு அலங்கார பொருள், அணிகலன். ஏழைகளுக்கு செல்வம். பெண்களுக்கு குறிப்பாக கல்வி என்பது பாதுகாப்பு. கல்வி அறிவு பெற்றால்தான் நாம் நமது சமுதாயத்தை உருவாக்க முடியும். நன்மை தீமைகளை ஆய்ந்து அறிய முடியும். சமுதாயத்தை நாம் நல்வழிப்படுத்த முடியும். ஆகவே இந்த சமுதாயத்தின் நோக்கமாக நல்லிணக்கத்தை நாம் பேணி காப்போம். மதங்களை தாண்டி மனிதத்தை போற்றுவோம். மத கொள்கைகளை கடைபிடிப்போம். அதே சமயத்தில் ஆன்மீக வழியில் நாம் சிந்திப்போம். மனித குலத்திற்கு நாம் முன்மாதிரிகளாக இருப்போம். எந்த சவாலையும் எதிர்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நமது அமைப்பாளர்களுக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். நன்றி.